ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான மாணவர்களே மாணவிகளே, எனக்கிட்ட ஒரு புள்ள வாட்ஸ்அப்ல சார் இந்த ஜக்காத்தோடு தொடர்பாக அந்த வீதம் சம்பந்தமான கேள்விகள் அடிக்கடி வருவது, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி வாய்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, டெக்ஸ்ட் ஒன்றும். நான் அதை உங்களுக்கு இப்ப ரெக்கார்டிங்ல செஞ்சு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். கொஞ்சம் பார்த்துக்கணும். இது லேசான ஒரு பகுதியா. ஜக்காத்துல உதாரணத்துக்கு நான் போட்டிக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட வந்து 10 லட்சம் காசு ஈக்குது. சரியா? 10 லட்சம் காசு ஈக்குது. அவர் வந்து 2 லட்சம் கடன் கொடுக்கணும். சரியா? ஆனா ஜகாத் கொடுக்க வேண்டிய நிசாப் அளவு 7 லட்சம் ஆகும். அப்ப அவரு எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்னு கேள்வியா கேட்டீங்கன்னா, திருப்பி சொல்றார். ஒரு ஆள்கிட்ட 10 லட்சம் காசு ஈக்குது. சரியா? ஒரு ஆள்கிட்ட வந்து 10 லட்சம் காசு இருக்குது. சரியா? பணம் இருக்குது. அவர் வந்து 2 லட்சம் கடன் கொடுக்கணும். சரியா? அவர்கிட்ட வந்து நிசாப் அளவு வந்து 7 லட்சம். முதலாவது நாங்க விளங்கிக்கணும், நிசாப் அளவுண்டா ஜகாத் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட அடைய வேண்டிய காசுடைய கடைசி கட்டம். 7 லட்சத்துக்கு மேல காசு வந்தா தான் அவர் ஜகாத் கொடுக்கணும். அது முதலாம் நிசாப் அளவு. சரியா? 6 லட்சம் மீன் தான் கொடுக்க தேவையில்லை. விளங்குதானே? சரி, உதாரணத்துக்கு 10 லட்சம் காசு இருக்குது. சரியா? 10 லட்சம் காசு இருக்குது. 4 லட்சம் கடன் இருக்குது. நிசாப் அளவு 7 லட்சம்டா, அப்ப 10 லட்சம் காசுல 4 லட்சம் கடன் போனா 6 லட்சம் தான் மிச்சம். 6 லட்சத்துக்கு கொடுக்கிற நிசாப் அளவு வந்து 7 லட்சம் தானே. அப்ப அதை விட அவருக்கு குறவு, அவர் சுமைக்கலாம். ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. ஆனா அப்படி உங்களுக்கு கேட்டு வராது, இப்படித்தான் வரும். 10 லட்சம் காசு இருக்குது, 2 லட்சம் கடன் இருக்குது, 7 லட்சம் தான் ஜக்காத் கொடுக்கறதுக்கான கடைசி அளவு. அதுக்கு மேலே தான் கொடுக்கணும் நிசாப் அளவு. எவ்வளவு கொடுக்கணும்? இதுல நீங்க முதலாவது செய்யணும் என்னன்னா, இந்த 10 லட்சத்துல இருந்து கடனை கழிக்கணும். கடனை கழிச்சா சரியா? கடனை 10 லட்சத்துல இருக்கிற அந்த கடனை நீங்க கழிப்பீங்களா இருந்தா, இங்க அவதானிங்க, 10 லட்சத்துல இருக்கிற கடனை கழிச்சா 2 லட்சம் தானே கடன். சரியா? 2 லட்சம் தான் கடன். இந்த 2 லட்சத்தை கழிச்சா அவர் ஜகாத் கொடுக்கணும் 8 லட்சத்துக்கு. இது வந்துடும். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை எடுத்துடும். 10 லட்சம் காசுல 2 லட்சம் கடன் போனா 8 லட்சம் இருக்குது. இந்த 8 லட்சத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறது? இதுதான் குழப்பமாக்கள். சரியா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஜகாத் கொடுக்கிற அளவு வந்து 2.5 வீதம். சரியா? ஜகாத் கொடுக்கிற அளவு வந்து 2.5 வீதம். அப்ப ஒரு ஆள்கிட்ட சுருக்கமா நோமலா சொன்னா 100க்கு 2.5. சரியா? அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட 100 ரூபாய் காசு இருந்தா அவரு 2 ரூபாய் 50 பைசா கொடுக்கணும். இதுதான் விளக்கம். சரியா? 100 ரூபாய் காசு இருந்தா 2 ரூபாய் 50 பைசா. இப்ப பாருங்க, உங்களுக்கு லேசா விளங்கப்படுத்துறேன். ஒரு ஆள்கிட்ட 100 ரூபாய் பணம் இருந்தா அவரு 2 ரூபாய் 50 பைசா கொடுக்கணும். இதை நீங்க மாத்துங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு இருந்தா அவரு 25 ரூபாய் ஜகாத் கொடுக்கும். சரியாமா? ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் காசு இருந்தா அவர் 250 ரூபாய் கொடுக்கும். சரியா? ஒரு ஆளுக்கு 1 லட்சம் காசு இருந்தா அவர் 2500 ரூபாய் கொடுக்கும். சரியா? இப்ப டக்குன்னு எடுங்க. 1 லட்சத்துக்கு 2500 ரூபாய் இருந்தா 2 லட்சத்துக்கு எவ்வளவு? இதுல டபுள் 5000. சரியா? 2 லட்சத்துக்கு 5000. இதே வச்சு 4 லட்சத்துக்கு எவ்வளவு? இதுல டபுள். சரியா? அப்ப 10,000. லேசா சொல்லணும். சரியா? 4 லட்சத்துக்கு இது டபுள். 8 லட்சத்துக்கு என்ன வரும்? இதுல டபுள் 20,000. 8 லட்சத்துக்கு எவ்வளவு? இதுல டபுள் மடங்கு 20,000. இப்படி நீங்க போட்டு மனசால போட்டு எடுக்கணும். சரியா? அப்ப கேட்டுக்கு 8 லட்சத்துக்கு தானே எவ்வளவு ஜக்காத் இது? அப்ப 20,000 தான் ஜக்காத் கொடுக்கணும். நீங்க லேசா 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா போட்டு போட்டு வந்தா இதை கண்டுபிடிக்கலாம். அல்லது பின்னத்திலையும் உங்களுக்கு செய்யலாம். சரியா? 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா. 100ன் மேல் 2.5 தர 8 லட்சம். இது நீங்க 0.0 வெட்டுது 0.0 வெட்டுது 2.5 தர 8,000. அப்ப இங்க தசத்தை இங்க கொண்டா இங்க கொண்டா 2.5 8,000 என்ன செய்யணும்? பெருக்கும். பெருக்கினா 20,000 தான் வரும். கணக்கு பார்த்தா நீங்க இப்படியே உங்களுக்கு காணலாம். மேக்ஸ்ல நல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஆட்களுக்கு பின்னத்துல காணலாம்.
அப்படி இல்லாட்டி நீங்க சும்மா மனக்கண் போட்டு 100 ரூபாய் இருந்தா 2 ரூபாய் தான். சரியா? இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், குழம்பிக்கல கூடாது. நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப அவர்கிட்ட வந்து 10 லட்சம் காசு இருக்குது, 8 லட்சம் அதாவது 2 லட்சம் அவர் கடன் இருக்குது. அப்ப அவர் வந்து 8 லட்சம் காசு மிச்சம் வரும். சரியா? இப்ப நிசாப் அளவு 7 லட்சம்னு போட்டிக்குதானே. நிசாப் அளவு 7 லட்சம்னா இப்ப சிலாக்கள் இந்த 8 லட்சத்துல இருந்து 7 லட்சத்தை கழிச்சுட்டா 1 லட்சம் தானே வருது. இந்த 1 லட்சத்துக்கு தான் ஜக்காத் கொடுக்கணும் கணக்கு பார்க்க கூடாது. அது பின் சரியா? ஏனாமா இப்போ 7 லட்சம் என்றது ஜக்காத் கொடுக்கிற உச்ச அளவு. அதை விட அதை விட கூட இருந்தா தான் கொடுக்கணும். அப்ப கூட 7 லட்சத்தி ஒரு ரூபாவா இருந்தாலும் 7 லட்சத்தி ஒரு ரூபாவா இருந்தாலும் அவர் 1 ரூபாய்க்கு ஜக்காத் கொடுக்கிறது இல்லையே. 7 லட்சத்தி 1 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். ஆகவே இன்னைக்கு இந்த 8 லட்சத்துல இருந்து 7 லட்சத்தை கழிச்சு 1 லட்சத்துக்கு ஜக்காத் கொடுக்கிறது இல்ல. சரியா? அவங்க மொத்தமா ஜக்காத் கொடுக்கணும் 8 லட்சம். சரியா? ரைட். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் ஒண்ணு பார்ப்போம் சும்மா லேசா விளங்குறதுக்கு. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மனிதர்கிட்ட வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சம் காசு இருக்குது. இல்ல ஒரு ஆள்கிட்ட நீங்க இப்படி வைங்க, ஒரு ஆள்கிட்ட வந்து 8 லட்சம் காசு இருக்குது. 8 லட்சம் காசு இருக்குது. அவர் கடன் கொடுக்கணும் 1 லட்சம். கடன் கொடுக்கணும் அவர் 1 லட்சம். நிசாப் அளவு 6 லட்சம். சும்மா சொல்லணும். நிசாப் அளவு 6 லட்சம். அப்ப முதலாவது மைண்ட்ல போடணும், நிசாப் இனி கடன் கொடுத்தா 1 லட்சத்தை கழிக்கணும் தானே. அவர்கிட்ட மிச்சம் நிற்கிறது 7 லட்சம். இப்ப அடுத்தது பார்க்கணும், நிசாப் அளவு 6 லட்சம், அதுக்கு மேலதான் இது. அப்ப இங்க அப்ப அவரு 7 லட்சத்துக்கு தான் கணக்கு பார்க்கணும். சரியா? 7 லட்சத்துக்கு தான் ஜக்காத் பார்க்கணும். 7 லட்சத்துக்கு எப்படி பாக்குறது? இப்ப நாங்க அப்பதான் பார்த்துமே, லேசான முறையில பார்ப்போம். இப்பவே நீங்க மைண்ட்ல போட்டு கொடுங்க. 1 லட்சம் வந்தா 2500 நாங்க பார்த்துட்டோமே, கணக்கு பார்த்தோமே. 100 ரூபாய்க்கு 2 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 250 ரூபாய், 1 லட்சத்துக்கு 2500 ரூபாய். இப்ப பார்க்கணும்னாங்க 7 லட்சத்துக்கு. ஓகே சரியா? அப்ப 1 லட்சத்துக்கு 2500 வாய்ந்தா 7 லட்சத்துக்கு 7ஆல பெருக்கி கொடுங்க. 0 0 7 35 3 மிச்சம் 7 2 14 17 17,500. அவ்வளவுதான். ஓகேமா? ஜசாக்கல்லா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஃபுல் கிளியரா விளங்கிக்கும். இது அடிக்கடி ஓ லெவலுக்கும் வார கேள்வி, ஏ லெவலுக்கும் வார கேள்வி, சும்மா லேசா மார்க்ஸ் எடுக்கிறமான கேள்வி. ஓகேமா? தொடர்ந்து என் வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது வாட்ஸ்அப் சேனல்ல இருங்க. இது மாதிரி டவுட்கள் வரக்குள்ள எனக்கு விளங்கப்படுத்தி, இப்படித்தான் விளங்கப்படுத்த வேண்டி வந்தா நான் விளங்கப்படுத்துவேன் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம். ஜசாக்கல்லா. இந்த விஷயம் சம்பந்தமான உங்களோட கொமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை கட்டாயம் நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில சரி ஷேர் பண்ணுங்க, அனுப்புங்க. அப்பதான் எனக்கும் மோட்டிவேட் ஆயிக்கும். ஜசாக்கமுல்லா ஹைர்.